ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஜய் தேவகொண்டா நடித்த கிங்டம் அந்த படத்தோட மூவி வீதம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் என்னென்னு அப்படின்னா, இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக மாறணும்னு இது பண்ணுவார். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ அந்த கஷ்டத்துலலாம் இது பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் அதிகாரி ஆயிடுவார். ஸோ அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்காக இவரை மூவ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட புரட்சி பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அட் த சேம் டைம் அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு இடையில ஒரு பெரிய கேங் இருக்கும். அந்த கேங்கையும் காலி பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் அப்படின்றதான். அந்த இடம் எங்கே இருக்குன்னா, இந்தியா விட்டு அவுட்டரில் இருக்கும். அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காட்டுவாசிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து அவங்க எல்லாத்தையும் அடிமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதியில் அந்த மக்களுக்காக போராடுற அந்த தலைவரை வந்து அழிக்கணும், அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தையும் அழிக்கணும், அந்த குழு எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தேவகொண்டாவை இங்கேருந்து அனுப்புவாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை மெர்ஜ் ஆவார். கடைசியில் என்னன்னு பார்த்தா அவர் வந்து அந்த கேங் தலைவரோட தம்பியாக இருப்பாப்புல. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்றது கதை வந்து போக தெரியும். ஃபஸ்ட் இதே மாதிரி அந்த இவர் வந்து போய் அந்த கேங்கை வந்து தலைமையேற்று கடைசியில் அந்த கேங்குக்கு அவங்க அண்ணனை கொன்னுருவாங்க. கொன்னதுக்கப்புறம் இவர் அந்த கேங்கோட தலைவராகிடுவார். ஸோ இவர் தலைவராகி அந்த கேங்கை வந்து வழிநடத்தி மக்களுக்காக போராடுவார். ஸோ அதுதான் மீதி கதை. படமாக பார்த்தோம்னா படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இதாகுது. பட் செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே அடித்தடி வெட்டு குத்து இதே தான் போகுது. கதை வந்து ஓகே தான். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவகொண்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்குது, படத்தை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம வந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த் ஆகலை. பாட்டும் வந்து பெரிய அளவில் இதில் வந்து செட் ஆகலை. அண்ட் தென் பிஜிஎம் மட்டும் பார்த்திங்கன்னா செம்ம மாசாக இருக்குது. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு செட் ஆகாது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு மூவி ரிவ்யூவும் நம்ம சேனலை பார்க்க மறந்துடுறாங்க.